டைரக்டர் சுந்தரபாண்டி இயக்கத்துல ஆரி அர்ஜுன் நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க ஹாரர் த்ரில்லர் படம் தான் ஃபோர்த் ஃப்ளோர். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். ஆக்சிடென்ட் சூசைட் போட்டிருக்கு. நான் பார்த்தது உண்மையா இருந்தா இது எல்லாமே மர்டர். ஃபோர்த் ஃப்ளோர் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய காதலியை தேடி காதலிக்காக சென்னை வரக்கூடிய ஆரி அவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்குறாரு. அந்த அபார்ட்மெண்ட் ஃபோர்த் ஃப்ளோர்ல இருக்கு. அந்த ஃப்ளோர்ல ஒரு வீடு ரொம்ப மர்மம் நிறைந்த வீடா இருக்கு. எதிர்பாராத விதமா அந்த வீட்டுல ஆரி போய் ஸ்டே பண்றாரு. அவர் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு பல இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவருக்கு எப்படி ரியாலிட்டியில கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பக்கமும், அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட்ல நிறைய சிட்டிஸ்ல நடக்கக்கூடிய அந்த கட்டிட ஊழல், அதாவது இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருக்கவங்களோ மற்ற பணக்கார முதலைகளோ ஒரு கட்டடத்தையும் ஒரு ஊரையும் காலி பண்ணி அந்த இடத்துக்கு ஆசைப்பட்டு எப்படியெல்லாம் அந்த இடத்தை தன்னோட கைக்குள்ள வந்து உள்ளடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கார்பரேட் பாலிடிக்ஸ் கலந்த ஹாரர் த்ரில்லரை பேசியிருக்காதக்கான ஒரு முயற்சி தான் அந்த படத்தோட ஒன்லைன். ஆரி ஒரு பக்கம் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய மேனேஜ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அனு அப்படிங்கிற ஒரு பணம் காதலிப்பார். அவங்க ரெண்டு பேருமே லிவிங்கில் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனக்கசப்பு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா ஆரியோட லைஃப் ஸ்டைல், நம்ம கடன் வாங்கினாலும் சரி, நம்ம வந்து எப்பயுமே ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் இருப்பார். சொந்தமாக ஒரு வீடு, அவங்க சேவிங்ஸு, ரொம்ப சிக்கனமான வாழ்க்கையாக இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட காதலியான அனு ஒரு பக்கம் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த சண்டையினால பிரிஞ்சிடாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஆரி ஒரு பக்கம் மும்பை போயிறாரு, இவங்க சென்னையில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரியை ரொம்ப அர்ஜென்ட்டாக அவனை மீட் பண்ணணும் வா அப்படின்னு கூப்பிட்டா ஆரி கிளம்பி சென்னை வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஆரி வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸ்க்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் அவர் போய் தங்குறாரு. அதுதான் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்த் ஃப்ளோர். அந்த ஃபோர்த் ஃப்ளோரில் அவர் தங்கினதுக்கப்புறமா ஒரு பக்கம் அந்த கால் வந்தது இல்லையா, அவர் காதலிக்கிட்ட வந்து காதலி காலே போகலை. ஏன் போகல என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்க மிஸ் ஆயிடுறாங்க, அவங்களோட குழந்தைய மிஸ் ஆயிடுது. அவர் பக்கம் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த வீட்டில் வந்து படுக்கிறப்பெல்லாம் அவருக்கு திடீர்னு பேய் இருக்கிற மாதிரியான விஷயங்களும், அவருக்கு நிறைய இல்யூஷன் மாதிரியான விஷயங்களும் நடக்குது. ஒரு சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும், அதில் அவர் அடிவாங்குவார், அடிப்பார். ஆனால் அவரை தடுக்கிறதுக்கு நிறைய நபர்கள் வருவாங்க. யதார்த்தமாக ஒரு கேமராவில் ஷூட் பண்ணி பார்க்குறப்போ அவரை தடுக்க வந்த நபர்கள் யாருமே வந்து அவருக்கு ஆரி கண்ணுக்கு தெரிஞ்ச யாருமே ரியாலில் இருக்க மாட்டாங்க. ஸோ ரியாலிட்டியில் அவங்களை யாருமே காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இல்யூஷன்ருவாங்க. ஸோ மென்டலாக நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லி அதுக்காக போயிட்டு ஒரு கிளினிக்கை அணுகுவார் ஆரி. அங்கே தான் தெரியும் அது மென்டல் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது எல்லாமே ரியல் லைஃப்பில் இருந்த பர்சன்ஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் கொலை செய்யப்பட்ட நபர்கள். அவங்க எப்படி வந்து ஆரியோட கனவுல வராங்க, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க, கடைசி ஆரி வந்து அவரோட காதலியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்லை இறந்து போனவங்க எதுக்கு ஆரி கனவுல வந்து என்ன விஷயத்தை சொல்ல வராங்க, அந்த நில கையகப்படுத்துதல் இருக்கக்கூடிய அரசியலே, அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸே, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆரி எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி வெளில வந்தார் அப்படிங்கிறதா மற்ற கதைகள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சு இன்ட்ரோல் வரையுமா அந்த திருமணா பேய் தெரிகிறது, டபக்குன்னு மியூசிக் போகிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் வந்து ஹாரர் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதை நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்படியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எமோஷன் போகுது. எல்லா பேய்களுக்கும் இங்கே ஒரு கதையும் இருக்கும்ல, காஞ்சனால் ஆரம்பிச்சு காஞ்சூரிங் வரைக்கும் எல்லாருக்குமே இங்கே ஒரு பேய் கதைகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேய்களுக்கும் இருக்கக்கூடிய கதை மாதிரி இங்கே இறந்து போனவங்களுக்கும் அவரோட கனவுகளில் வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்ன அப்படிங்கிறது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல அவங்களெல்லாம் கொன்னது யார் அப்படிங்கிற இன்னொரு கதை வருது. அந்த கொன்னவங்களை ஒரு பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் போர்ஷனாக முடியுது. படத்தோட காட்சி பதிவுகள் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. காட்சி பதிவுகள் நல்லா இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே இன்னும் பயங்கரமாக வேணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பேய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு இன்னும் எவ்வளோ படம் தான் இதே மாதிரி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஆரி அவர்களுக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. அவரோட படங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பக்கம் மாயா மாதிரியான ஒரு படம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்குறவங்களும் இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா ஆரி அவர்கள்ட்ட வந்து மாயா படம்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேற ஒரு மாதிரியான அவுட்டு. ஆனால் இந்த படம் வேறு மாதிரியான ஒரு அவுட்டில் தான் இருக்குது. சொல்லப்போனால் கொஞ்சம் நல்ல த்ரில்லர் காமிச்சிருக்கலாம். ஒன்று த்ரில்லர் பேசியிருக்கணும், அப்படி இல்லையா இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பேசியிருக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இது லைட்டாக மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று பேய்னா பேயாக காமிச்சிடணும், சாஃப்டான பேய், நல்ல பேய், சாந்தமான பேய் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பேய்னா பேய் தான், கடவுள் தான் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் ரெண்டும் கலந்தல் இந்த படத்தில் கொஞ்சம் குழப்பம் அமைஞ்சிருக்கு. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை நல்ல ஒரு பாசிட்டிவ். அதே நேரம் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா மேக் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் இல்லைனா கதையில் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணாமல், இன்னும் கொஞ்சம் பேக் அண்ட் வந்து டெவலப் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தோட மைனஸாக இருக்குது. யாரெல்லாம் இந்த ஃபோர்த் ஃப்ளோர் படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.